தமிழகமெங்கும் மேடைகளை குலுங்கி சிரிக்க வைத்த காமிக்கல் இளைஞன். இந்த வருடம் மட்டுமல்ல, இனி வரும் வருடமெல்லாம் உன் வீட்டில் வெளிச்சம் மல்லி தெளிக்கட்டும் அதிர்ஷ்டம். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. நீ வாழ்க வளர்க. ஆனால் ஷூட் போகும்போதெல்லாம், இப்போ நான்லாம் ஷூட் போகும்போதெல்லாம் உங்கள் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போவேன். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி பயம் இருக்கும்ல, நம்ம டைலாக்கை மறந்துடுவோமோ, மறந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீடியோவை பார்த்துட்டு போனால் ஓகே, மறந்தாலும் பிரச்சனை இல்லை. மறக்க மாட்டீங்கல்ல, மறந்தாலும் பிரச்சனை போய் அப்படி மறக்க மாட்டாரு. மறக்காம போறதுக்கு ஏன் வீடியோ பாட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப பண்றானே. எனக்கு தெரிஞ்சு மாக்கா பண்ணணும். இல்ல ஃபேன், அவர் ஃபேன். நான் நிறைய ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். ஓ, அதுதான் ஐயா என்ன இங்க எதுவும் இல்லையா? விட்டுருங்க போதும். ஏற்கனவே ஒன்னொன்னு அந்த உளுந்துக்கிட்டு ஏதாவது தட்டி விட்டு மறுபடியும் வீட்டுல கிடைக்கும். போயாங்க குண்டு எங்க வச்சுக்க? எங்க வச்சிருக்கா பாக்கெட்ல வச்சிருக்க, பத்திரமா வச்சிருக்கேன். எங்கயோ பாத்துருக்கேன் உன்னைய. ஆனா நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு நான் வந்து சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அது தனியா சொல்லிக்க. நீ ஆனா அவர் பதில் சொல்லல, அவர் யார் பேரும் சொல்லல, அதனால நீயே வெளியே போடு. நானே வச்சிருந்தேன். என்ன வெடியுது? இத வெடிக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி வையா. விடுங்கடா, அவ்வளவுதான சவுண்டே வருது. நீ வெறும் கல்ல போட்டாலும் இதே சவுண்ட் வருது. வெட்டு முருகேசு கரெக்டா Deepavali special Black Sheeps RJ Vignesh office. Title sponsor Attica Gold Company. Kashmir முதல் கன்னியாகுமரி வரை. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. Powered by The Legend Sarvana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. Dhanvantaralaya Ayurveda Specialty Hospital. ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio. இந்த ஜாலி தீபாவளியில நம்ம அண்ணன்கள் 2 பேர் கூட நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் நம்ம சபைக்கு யார் வந்தாலும் இங்க ஒரு அரச கவி இருக்காருன்னு. சரி, அவர் தமிழால உங்களை ஒரு வாழ்த்து வணக்கம் அப்படி ஒரு அரச கவி நம்மளுடைய CEO ஆஃப் பிளாக் ஷீப் திரு கவிஞர் பாலா அவர்கள். இல்ல 3 பேர் உட்கார்ற சோபா போடும்போதே இல்ல இன்னொருத்தர் கூட வருவாருன்னு சீனியர்னா சீனியர் தான்ப்பா. செட்டப்ப வச்சு யாராவது வருவாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. போலாமா? போலாம். வைகை கரையிலிருந்து பொங்கி பெரிய நகைச்சுவை நதி. வைகை கரையிலிருந்து பொங்கி பெருகிய நகைச்சுவை நதி அரிட்டாபட்டி மலை ஓரம் இருந்து கிளைத்த நையாண்டித்தரு. மதுரை மாநகரில் எந்த கல்லூரியில் கல்ச்சுரல் போட்டி நடந்தாலும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியை வின்னர் கல்லூரியாய் மாற்றிய மேஜிக்கல் கலைஞர். மதுரை நகைச்சுவை மன்றத்தில் இருந்து ஜனித்த நியூ காமெடி பாய்ஸ் குழுவின் அங்கமாய் தமிழகமெங்கும் மேடைகளை குலுங்கி சிரிக்க வைத்த காமிக்கல் இளைஞன். அப்போ நியூ காமெடி பாய்ஸ் அப்ப கலக்கப் போவது யாரில் கலந்து கொள்ள எடுத்த தொடக்க முயற்சிகளில் தோல்வியில் முடிந்தபோது துவண்டவர். பின் அதே தொலைக்காட்சியில் துவண்டவர். பின் அதே தொலைக்காட்சியில் தன் பெயரில் ஒரு நிகழ்ச்சியையே தயாரிக்க வைக்கும் அளவிற்கு தன் தனித்த திறமையால் வளர்ந்தவர். வாராவாரம் தொலைக்காட்சியில் தோன்றினாலும் தினம் தினம் மேடைகளில் ஏறினாலும் ஏற்கும் கதாபாத்திரம் முதல் அடிக்கும் கவுண்டர் வரை எல்லாமே இருக்கும் புதுமாறி. மறதி என்பது பிழை அல்ல, மறதி என்பது பிழை அல்ல, அது நகைச்சுவை பூக்க வைக்கும் கலை என உன் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸிலும் ஜட்ஜு முதல் ஆடியன்ஸ் வரை ஒத்துக்கொண்டு வெடித்து சிரிக்கிறார்கள் பலமாய். கிண்டல், கேலி, கவுண்டர் என சக பெர்ஃபார்மர்கள் அள்ளி கொட்டினாலும் மக்களை மகிழ்விக்க சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறாய் அகழ்வார் தாங்கும் நிலமாய். பிரியோவோ நிசாவோ உன் கலகல காதல் எபிசோடுகளில் ததும்பி வழியும் ஒரு அட்டகாச ஆக்டிங் ரொமான்ஸ். நீ ஆத்தாடி பச்சை நரம்பு என பாடி ஆடியதெல்லாம் அதுவரை தமிழ் கலையுலகம் பார்க்காத உச்சமான ஒரு டான்ஸ்.
நீ திரையில் வந்தாலும் மேடை தரையில் வந்தாலும் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என ரசிகக் கூட்டம் கைதட்டி அடிக்கிறார்கள் விசில். நீ மதுரையின் நகைச்சுவை பெருமையை சென்னைக்கு சுமந்து வந்த சிரிப்பு எக்ஸ்பிரஸ் ரயில். நல்லா எழுதியிருக்கீங்க. நீ மதுரையின் நகைச்சுவை பெருமையை சென்னைக்கு சுமந்து வந்த சிரிப்பு எக்ஸ்பிரஸ் ரயில். அன்னையின் ஆசிதான் தன்னை வளர்த்தது என திடமாக நம்பும் நல்ல பிள்ளையே, அன்னையின் ஆசிதான் தன்னை வளர்த்தது என திடமாக நம்பும் நல்ல பிள்ளையே, நீண்ட காலம் நிறை செல்வத்தோடும் கிருஷ்ணம்மாள் எனும் மனைவி மக்கள் என மகிழ் குடும்பத்தோடும் பெருவாழ்வு வாழ இந்த தீபாவளி திருநாளில் வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப் குடும்பம். நீ எண்ணியதெல்லாம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் தானாக வந்து நிரம்பும். அருமை 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 அருமை. ஹேப்பி தீபாவளி ஐயா. தேங்க்யூ. நன்றி. இன்னோசென்ஸ் என்ற வேர்டுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியிலும் வெள்ளந்தி என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதியிலும் அர்த்தம் தேடினால் உந்தன் பெயரே இருக்கும். அண்ணே என நீ உச்சரித்து திரையில் தோன்றினாலே போதும், சிரிக்க மறந்த வாயும் சத்தம் போட்டு சிரிக்கும். ராமமூர்த்தி ஐயாவும் திருக்கமல் ஆத்தாவும் தமிழ் திரைக்கு தந்த நகைச்சுவை செம்மலை, மலையாள திரைப்படத்தில் தொட்டு ஒரு கோவில் இரு தீபங்களில் ஒளிரத் தொடங்கி ஒவ்வொரு படத்திலும் வளர்வரையாகி திரைவானில் ஜொலிக்கும் நடிப்பு திங்களை. இப்போதும் யோசித்து பார்க்கிறேன், எப்படி பிரம்மன் படைத்தான் இப்படி ஒரு அப்பாவி முகத்தை என. இப்போதும் யோசித்து பார்க்கிறேன், எப்படி பிரம்மன் படைத்தான் இப்படி ஒரு அப்பாவி முகத்தை என. ஐயனே, மழலையின் மனசு கொஞ்சம், மலரின் வாசனை கொஞ்சம், மழையின் பரிசுத்தம் கொஞ்சம், மணப்பெண்ணின் புது நாணம் கொஞ்சம் என கூட்டி குலைத்து செய்த முகம் உந்தன் முகம். உண்மையை சொல்கிறேன், 1000 நகைச்சுவை நடிகர்களை இந்த அவனி பார்த்திருக்கக்கூடும், ஆனால் நீ யாரும் பிரதி எடுக்க முடியாத தனி ரகம். நீ மலையூர் மம்பட்டியான் எனும் தியாகராஜ திரைத்துப்பாக்கி வழி தமிழக மக்களின் மனசை துளைத்து நுழைந்த ஆக்டிங் புல்லட். 50 ஆண்டு காலமாய் ரசிகர்களை சிரிக்க வைத்து அதன் மூலம் அவர்களின் கவலைகளை செரிக்க வைத்து ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கூட்டியிருக்கிற காமெடி மில்லட். அப்பா திட்டியதால் சென்னைக்கு ஓடி வந்த நீ, வறுமை தாண்டி அவமானம் தாண்டி பின் தன் திறமையால் திரையை தீன்றி வெற்றி பெருமிதத்துடன் ஊறு போன கதை உந்தன் கதை. நீயே நீரை தேடி ஒளியை தேடி மண்ணை தாண்டி மரமாய் விரிய முயன்று முட்டி முளைத்த வெற்றி விதை. இது எப்படின்னா எரியும்? அதானே இது எல்லாம் உன் நகைச்சுவை நடிப்பின் சாதனை புத்தகத்தின் ஒரு பக்கம் என்றால், நட்பு படத்தின் 10 பைசா பாத்திரம் தொடங்கி லால் சலாம் சாமிக்கண்ணு வரை நீ செய்த வித்தியாச பாத்திரங்கள் இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத பேசாத உன் நாவல் நடிப்பு புத்தகத்தின் மறுபக்கம். மொத்த திரையுலகமும் கொஞ்சமும் வஞ்சனையின்றி அன்பில் கொஞ்சம் மக்கள் திலகத்தின் ரசிகனே, சூப்பர் ஸ்டாரின் நண்பனே, நாடக மேடை, வெள்ளித்திரை, சின்னத்திரை, டிஜிட்டல் திரை என எப்போதும் நடிப்புலகில் பவனி வரும் உன் சக்சஸ் சீக்ரெட் நான் அறிவேன். கலைவாணியின் அருள் பெற்றவர்களே கலைத்துறையில் உச்சம் தொடலாம் என்றால், நீயோ கலைவாணியே அருகிருந்து அன்பும் அரவணைப்பும் தரும் பாக்கியம் பெற்றவர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். உன் வார்த்தையில் சொல்வதானால் வரமே உன் வாழ்க்கை இணையானது. நீ விழுந்த போதும் எழுந்த போதும் விலகாது உன்னோடு துணையானது. சகதியில் புரண்டு சட்டைகள் கிழிந்து தலைமுடியை பெயிண்ட் அடித்து அறிவுக்குறை போல் நடித்து வசைச்சொற்கள் சில தாங்கி உதை வாங்கி மிதி வாங்கி தினசரி வாழ்வின் பாரத்தை இறக்கி வைக்க கொட்டகைக்கு வந்த எத்தனையோ எளிய மக்களை மனம் விட்டு சிரிக்க வைக்கும் மாபெரும் சேவையை நாள்தோறும் செய்யும் தமிழினத்தின் தவிர்க்க முடியாத அரிதார அடையாளமே. துளியும் ஆபாசமின்றி 6 முதல் 60 வரை அனைவரும் ரசிக்கும் நகைச்சுவை சரக்கு விட்ட முதுகெழுத்தூர் கடைக்காரரின் மாண்புமிகு மகனே. வழிகொண்ட உள்ளங்களை சிரிப்பின் வழி உழுது எண்ணம் செயல் இரண்டும் சரியாயிருந்தால் வெற்றியை பற்றலாம் என்ற நம்பிக்கை விதைத்து நகைச்சுவை பயிர் வளர்த்து நடிப்பு விவசாயியே. உன் ஆசையில் பாத்தி கட்டி பெரும் கொண்ட விவசாயமும் உன் ஆயுள் உள்ளவரை குடும்பத்தின் அருகாமையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப் ஃபேமிலி. இந்த வருடம் மட்டுமல்ல, இனி வரும் வருடமெல்லாம் உன் வீட்டில் வெளிச்சம் அள்ளி தெளிக்கட்டும் அதிர்ஷ்டம். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. நீ வாழ்க வளர்க.
ரொம்ப ரொம்ப அருமை. அண்ணே 3 ஃபீட் எப்படி இருந்துச்சு இது? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்காரு. அதுதான் எழுதிருக்காரு. அதானே நம்ம சாரை உங்களை கொண்டாடணும்னு நம்ம ஒத்த கடை தான் அவரு. ஓ இவ்வளவு பழக்கமானே இல்ல அவர் பேசுற பார்த்தா ஒத்த கடைக்கார மாதிரி தான் தெரியும். ஒத்த கடைக்காரங்க எப்படி பேசுவாங்க? இந்த வரும்போது சொன்னாரு ஒத்த கடை மச்சான் இவன் கையை அதுலயே வச்சுக்கிட்டே இருக்கு. ஒத்த கடைன்னா அந்த ஓலை ஒரு அமுக்குனாங்க ஒத்த கடைன்னு வந்துடும். அது அமுக்குன்னா ஒத்த கடை மச்சான். நல்லா போடுறீங்க பாட்டு. சிறப்பு. இது அந்த ஒத்த கடைன்னு எப்படி பேர் வந்தது? தெரியும் எனக்கு. அதுக்கு ஒரு வரலாறு, அது தனி இன்டர்வியூ வைக்கணும். ஆக்சுவலா அவர் எழுதியிருந்தார்ல, மறக்கிறத அது ஒரு பிழை இல்லை, அது ஒரு கலைன்னு மாத்திட்டீங்க. இல்ல அவங்க சொல்றதெல்லாம் அதைத்தான் மக்கள் நம்புறான். அப்ப உண்மையிலே மறப்பான் போறா, இல்லைன்னா அவர் கவிதை எழுதுவாரான்னு நினைப்பான்ல. அப்ப நீங்க மறக்கிறதுலாம் கிடையாது. ஆனா ஷூட் போகும்போதெல்லாம், இப்போ நான்லாம் ஷூட் போகும்போதெல்லாம் உங்கள் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போவேனே, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி பயம் இருக்கும்ல, நம்ம டயலாக்கை மறந்துடுவோமோ, மறந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீடியோவை பார்த்துட்டு போனால் ஓகே, மறந்தாலும் பிரச்சனை இல்லை. கான்ஃபிடன்ஸ் மறக்க மாட்டீங்க. இல்லை மறந்தாலும் பிரச்சனை போயா அப்படி மறக்க மாட்டாரு. மறக்காம போறதுக்கு ஏன் வீடியோ பாட்டு போறேன். ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐயா விடுங்க, நீங்க அட்டை எடுத்து கமெண்ட் பண்ணதான் படிச்சா ஏதாவது சொல்லாத சொல்லி வச்சிருக்க போறாங்க. விடுங்க. சந்திரன்றவர் என்ன சொன்னாரு, உங்களோட வீடியோ கீழே பல காமெடி நடிகர்கள் எழுதி கொடுப்பதை படித்து விட்டு காமெடி செய்வார்கள், ஆனால் ராமர் அந்த சமயத்தில் தோன்றுவதை தான் காமெடியாக செய்வார். இவரால் தான் இன்று விஜய் டிவி பல பேர் பார்க்கிறார்கள். சந்திரனே வணக்கம்னே. ரொம்ப எழுதி கொடுத்தாலும் அதையும் மறந்துடுறாரு. அதனால எழுதி கொடுத்தாலும் மறந்துடுறாரா? போட்டிருக்கேன் அதுல. ஓ போட்டிருக்காரு. நீங்களே எல்லாம் கமெண்ட் போடுவீங்க போல. ஆனா நீங்க எப்படி டயலாக்லாம் வர்றா, நம்ம படத்துல டேக் வாங்கிடுவோம். ஆனா அப்போ நிறைய காமெடி சிங்கிள் டேக்லயே இருக்குனே நாங்க பாக்கும்போது. அப்பெல்லாம் ஒரே ஷாட். அப்ப வேற ஃபிலிம் இல்ல, ஃபிலிம் இல்லாட்ட ப்ரொடியூசர் கத்துவாரு. அது அந்த ரோல் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி இப்ப நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். அதனால என்ன வேணாலும் பண்றோம். ஒருவேளை இப்ப திடீர்னு நல்ல ஃபிலிம்ல தான் எடுக்கணும்னு வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் டீ கடை போய் வேலைக்கு போயிடும். இப்போலாம் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா ஹீரோஸ்லாம் அவங்க ஒரு டைம்ல ஒரு படம் பண்ணுவாங்க, இல்ல ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 6 படம் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு டைம் இருக்கும், அதை ரெடி பண்ணிக்குவாங்க. நீங்க டெய்லி வேற வேற ஷூட்டுக்கு போவீங்க, எப்படி இதுக்கு டைம் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நான் படிக்க மாட்டேன். ஒரு தடவை சொன்னா போதும், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் பேசி அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேலண்ட். ஆனா ராமரண்ணனுக்கு ஒரு தடவை கூட சொல்ல தேவையில்ல, ஏன்னா அவர் சொன்னாலும் ஒரு தடவை கூட சொல்லாம எப்படி பண்ண முடியும்? அவருக்கு ஒரு தடவை சொன்னா போதும் இல்ல, அவருக்கு ஒரு தடவை கூட சொன்னாலும் மறந்துடுவாரு. இதெல்லாம் ரொம்ப பண்றானே. எனக்கு தெரிஞ்சு மாக்கா பண்ணணும். அவர் ஃபேன், நான் நிறைய அவர் வீடியோ பார்த்திருக்கேன். ஓ அதுதான் ஐயா என்ன எதுவும் இல்லையா? விட்டுருங்க போதும். ஓகே நானே, இப்ப நாங்க சும்மா ஜாலியான பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா ஆமா. இப்ப வெடி கேள்விகள் எடுத்துட்டு ஒருத்தன் வரானே, வெடிகுண்டு முருகேஷ் பேர், வர சொல்லுங்க. வெடி கேள்வி அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வெடியை போடலாம், பதில் சொல்லலாம்னா அவன் வெடியை போட்டு கொண்டாடுவான். அவரே வெடியை போட்டு கொண்டாடட்டும். என்னடா வரும்போதே தோல்வி இல்ல அவர் வெடி போடுற நம்ம தடுக்கவா? வாங்க வெடிங்க, வாங்க முருகேஷ் வாங்க. ஏற்கனவே ஒன்னொன்னு அந்த உளுந்துக்கிட்டு
ஏதாவது தட்டி விட்டு மறுபடியும் வீட்டுல கிடக்கும் போய் அங்க குண்டு எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்கா பாக்கெட்ல வச்சிருக்க, பத்திரமா வச்சிருக்கேன். எங்கயோ பாத்துருக்கேன் உன்னைய. நமக்கு ஒரு வரலாறு இருக்குண்ணே, நான் வந்து சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அது தனியா சொல்லிக்க. ஃபர்ஸ்ட் டிவில வந்து அப்பியரன்ஸ் ஆனது உங்க கூட தானே? என்ன நீங்க எப்ப முத வந்தீங்க? அண்ணா ஜி தமிழ்ல தூள் பறக்குன்னு ஒரு ஷோனே, அதுல வந்து நாஞ்சல் நீங்க இருந்தீங்க. அந்த மூஞ்சி அதான் பார்த்த மாதிரி. நீங்க அங்க போய் உட்காருங்க, சொல்றேன் கேளுங்க, போங்க. அப்ப உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் வாங்கி கேட்டு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்ப நான் அப்போ லேடி கிட்ட போட்டேன், அதை பார்த்து நல்லா இருந்துச்சான்னு சொல்லி நீங்க தானே பாராட்டினீங்க. சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுக்கலன்னா ஆனா அதை பார்த்துட்டு பாராட்டினார் அண்ணன் தான். ஒரு சின்ன பாசிங் கேரக்டர் இருந்துச்சு, அது நல்லா பண்றான்னு சொல்லிட்டு நாஞ்சல் வந்து இன்னொரு லேடி கிட்ட போடுவாங்க கேட்டாங்க. உடனே மீசியை மடிச்சுட்டு வந்தேன். அப்ப வந்து நான் அந்த ஒரு ஷோல வந்து நல்லா பண்ணிடா, சூப்பரா பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்ல எடுத்துறான்னு சொல்லி நீங்க பாருங்க. நீங்க எங்கேயாவது எப்பயோ போறப்ப அப்படி போறது, இங்க வந்து உங்களுக்கு வெடிக்க. அதனால இப்ப நல்லா இருக்குன்னா என்னைய வந்து வெடி வைக்க வந்துருக்கு. ஆனா அப்பெல்லாம் நீங்க சரளமா பேசுவீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆறேன்னா இப்பதான் ஏதோ இல்ல இன்னமும் மறக்க மாட்டேன். மறந்துட்டோம் சொன்னா அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ண வேண்டியது. ஃபிளாஷ்பேக்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க அண்ணன் கூட. ஓகே, இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அண்ணன் நிறைய பேரை கேள்வி போட்டு அதில் விட்டுருக்காரு. சரி, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டு அதில் விடலான்னு தான். அதில் விடலாம். ஆமா, தீபாவளி அன்னைக்கு. ஆமாண்ணே. ஓகே அண்ணே, நாங்க கேட்குற மாதிரி இருக்காது, வம்பு பண்ற மாதிரி கேள்வி தானே இருக்கும். ஆனா நீங்க சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா அவன் வெளியே வெடிச்சு கொண்டாடுவாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா மதுரைக்காரது இல்லண்ணே, இல்ல மதுரைக்காரங்கன்னா கொஞ்சம் கோவம். அப்படி இல்லைங்க, மதுரைக்காரன் வந்து மல்லிகைப்பூ மாதிரிங்க. மதுரைக்காரன் கோவப்படுவான்னு சொல்லி கோவக்காரமா ஆக்கிடுவீங்க. மதுரைக்காரங்களுக்கு இப்போ கோவம் வராது. மதுரைக்காரன் கோவம் வரான்னு சொன்னா மதுரைக்காரன் புறம் பாட்டு எப்படா நீ போய் எங்களுக்கு கோவம் வராதான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டுத்தாள் விட்டு அடிக்கட்டுமா? அப்போ மாட்டுத்தாள் விட்டு அடிப்பாங்கன்னா அப்போ கோவக்காரங்க தான். கோவமும் இருக்கும், பாசமும் இருக்கும், குணமும் இருக்கும், குணமும் இருக்கும். அடிக்கிற கை தான் அணைக்கும் தானே இல்லையா? அடிக்கிற கை தான், ஏன்னா 2 கை தானே இருக்கு நமக்கு. சரி, ஓகே. ஆமா, நீங்க முடிவு வாங்க. ஆமா, இப்போ கோவக்காரங்களா இல்லையா? மதுரைக்காரங்க கோவக்காரங்க தான். நான் சொன்னாலும் பாட்டு போடுவாங்க. சரி, ஓகே. கேளுங்க. முதல் கேள்வி யாருக்கு? அண்ணனுக்கு. சின்ன திரையில இருந்து வெள்ளி திரை போயிட்டீங்க. இவரெல்லாம் ஹீரோவா நடிக்கும் போது இல்ல இவரெல்லாம் சினிமா நடிக்கும் போது நான் நடிக்க கூடாதா அப்படின்னு யாரை பார்த்து நினைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. இல்ல அப்படி நீங்க நினைச்ச ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல இல்ல இவரெல்லாம் போயிட்டாரு அப்படின்றது வந்து இல்ல. யாரு திறமை இருக்கோ அவங்க தான் போக முடியும். எல்லாரும் திறமையானவங்க தான். நாமளும் முயற்சி பண்ணணும், போகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இவரெல்லாம் போயிட்டாரு அப்படின்ட்டுலாம் நம்ம நினைச்சது இல்லை. இந்த மாதிரி ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க? சினிமால இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி ரோல் தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு சின்ன வயசுல வில்லனா பண்ணணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும். வில்லன் கேரக்டர் பண்ணணும்னா ஆசையா இருக்கும். அது மாதிரி ஒரு 2 படத்துல சும்மா டம்மியாவெல்லாம் வந்திருக்கேன். நம்ம அந்த கோமாளி படத்துல KS ரவிக்குமார் அண்ணன் கூடயே வருவோம். அப்புறம் சிக்ஸர் படத்துல அந்த மாதிரி ஒரு வில்லனா, அந்த மாதிரி மெயினான வில்லனா பண்ணணும்னு ஒரு ஆசை. நடக்கணும். நாங்க வந்து இந்த சபையில இங்க பேசின நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவோன்னே, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா அது கொஞ்ச நாள் நடந்துரும். நம்ம மேடைகள்லயே நம்ம இடத்துலயே நடக்குது. கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கோம். போன வாரம் கூட கலைமாமணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பழைய நாட்டுப்புற கலைஞர் அவர் வந்து நம்மளோட மேடையில அறிமுகப்படுத்தி இவருக்கு இந்த வருஷம் கலைமாமணி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நடக்கணும். அப்படி வில்லனா நடக்கிறப்ப வில்லனா உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். வில்லனா எப்படின்னு? வில்லனா எப்படின்னா, வில்லனா ஒரு காமெடி இல்லாம ஒரு கொடூரமா, நீங்களே சிரிக்காம சொல்லுங்க. நமக்கு வராது, அதை விட்டுருங்க. வில்லனா நடிக்க விரும்பல. காமெடியிலே எப்படி மக்கள் ரசிக்கிறாங்களா சிரிக்கிறாங்களா அதே போதும். சொன்னது தப்பு தானே. ஆனா அப்படி இல்லைண்ணே, மலையூர் மம்பட்டியாரில் எப்படி அண்ணனுக்கு கடைசியா அது சுட்டப்ப நடந்துருங்க. சரி, நீ ஆனா அவர் பதில் சொல்ல, அவர் யார் பேரும் சொல்லல, ஆனா நீயே வெளியே போட்டு நானே வச்சிருந்தேன்.
இது என்னடா? என்ன அது பா வெடியுது? 3 நாள் எடுத்து போட்டு வெடிடா. இத வெடிக்கிறதுக்கு தண்ணியை ஊத்தி வையா ஊற கேட்கறவே தண்ணி கேட்கல. விடுங்கடா அவ்வளவுதான் சவுண்டே வருது. நீ வெறும் கல்ல போட்டாலும் இதே சவுண்ட் வெட்டு முடியாது. அசிங்கப்படுத்திட்டாங்க பாத்தீங்க. நல்ல பெரிய குண்டா கேட்டாங்க. இல்லண்ணே ஷூட் சின்னதா இருந்தா போதும் அவங்க தான் சொன்னாங்க. இங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணு, ஃபுல்லா அது பண்ணி உங்க கூட யாராவது ஒருத்தன் காமெடி பண்ணும்போது இவன் காமெடி பண்ணிங்களா சிரிக்கிறாங்களே அப்படின்னு யாராவது நடிச்சிருக்கீங்களா? நீங்க கேட்டது இதுக்கு என்ன வித்தியாசம்? 6 பேர்லாம் நடிக்கிறாரு, இவன் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இது என்ன நல்லா எழுதிக்கிட்டு வா போ. அப்புறம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது இது எதுவா இல்ல கலக்க போகுது யாரா? டக்கு டக்கு. இது எப்படின்னா இது எடிட்ல வச்சுக்கலாமா இல்ல தூக்கிக்கலாம்? இதை வச்சா வச்சுக்கோங்க. கமெண்ட்ல என்னதான் திட்டுவாங்க, வச்சா என்ன பாத்தீங்கன்னா கேட்கலாம். அப்படி பாருங்க. அப்படியா? என்ன பண்ணுவீங்களா? நல்லா பாடினாதான் அண்ணன் சொல்லுவாரு. நல்லா பாடுவீங்களா? இல்ல தோழியை ஒப்பு கொண்டுட்டு போங்க. அதெல்லாம் பாக்குறதே நீங்க வெளிநாட்டுல தான் ஷோ பண்றீங்க. நாங்க அந்த அரிய வகை ஆமையா பாக்குறது. தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு உங்களை நம்பி. தீபாவளி ஸ்பெஷல் பிளாக் ஷீப்ஸ் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ். டைட்டில் ஸ்பான்சர் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. பிரசன்டட் பை அஸ்வதி நைட்டிஸ் மற்றும் அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். பவர்ட் பை தி லெஜெண்ட் சரவணா ஜுவல்லரி பாடி. நக்ஷத்ரா என்க்ளேவ் பை சாந்தி டெவலப்பர்ஸ். தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். அசோசியேட் ஸ்பான்சர் ஹோட்டல் பார்க் எலன்சா மற்றும் கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ.